டிவி சீரியல்ல யாராவது பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா கூட ஐயோ அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களே நம்ம எப்ப ஆவோம், அது வந்து ஒரு நாடகம்னு மனசுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க எங்கேயாவது நியூஸ் கேட்டாலும் அது கஷ்டமா இருந்தது. 6 வருஷத்துக்கு அப்புறம்லாம் வந்து அது ஒரு ஒரு மாதிரி உச்சத்துக்கு போயிடுச்சு. இந்த டெஸ்ட் 2 கோடு பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு 2-3 இடத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பிளட் டெஸ்ட் காலையில் கொடுப்போம், மத்தியானம் இல்லை சாயங்காலம் ரிசல்ட் தருவாங்க. ஒரு 2-3 தடவை அது வரல. அந்த ப்ரெக்னென்ட் ஆன டைம் வந்து நாங்கள் காரில் போயிட்டு கோயில் பக்கத்தில் நின்றுட்டோம். ஒரு 6:45 ஃபோன் வந்துடும், வெயிட் பண்ணுவோம், வரும், நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு. அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் கார் பார்க் பண்ணிட்டு அமைதியாக இருந்தோம். 2 பேரும் ஒன்றும் பேசிக்கல. ஃபோன் வந்துருச்சு லேப்ல இருந்து. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன் கார்லேருந்து. சரி ப்ளூடூத்தில் கேட்டு அது தப்பாக போயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடக்கூடாது, நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். 900-950 ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க. அப்பா எனக்கு அந்த நம்பர்லாம் வேணாம்ப்பா, ப்ரெக்னெண்ட்டா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. சார் நீங்கள் அப்பா ஆக போறீங்கன்னு உடனே எனக்கு அது உடனே கவுண்டமணி மாதிரி, ஐயோ இந்த டீ கடை என்ன விலை, இந்த ரோடு என்ன விலை சொல்லுங்க வாங்கி போடணும். அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் வந்து ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்ட்டு. அது நான் சொன்னேன் அவள்கிட்ட. உடனே காருக்குள்ள போய் கார் கதவை சாத்திட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு அப்படி கத்துனேன் சார். அது கத்துனோம், அழுதோம். நீங்க கேட்டீங்களா ஏன் எல்லாரும் அழுகுறீங்கன்னு, அது அது ஒரு ரொம்ப நாள் மனசுக்குள்ள இருந்த அழுத்தம் வந்து அழுகையா வெளியில வருது. அது அழுகணும்னு இல்லை, அதுவா வந்துருது.